2023ஆம் ஆண்டிற்கான 3 தேசிய விருதுகளை வென்றது பார்க்கி. சிறந்த தமிழ் திரைப்படம், சிறந்த திரைக்கதை, சிறந்த துணை நடிகர் விருதை தட்டி சென்றது. இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதிப்புக்கான நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அறிவிப்பு. செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தேர்தல் என அறிவிப்பு. வரும் 7ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளியால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பிய நிலையில் ஓம் பிர்லா அதிருப்தி. आप संसदीय परंपराओं का पालन करना चाहिए आपको। आप इतने वरिष्ठ सदस्य होने के बाद भी कि आप सदन की कार्रवाई को चलने दें। आप संसदीय परंपराओं का पालन। பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த பணியை கண்டித்து எதிர்க்கட்சிகள் போராட்டம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் துவங்கும் முன் வளாகத்தில் எம்பிக்கள் கண்டன முழக்கம். தேர்தல் ஆணையம் பாஜகவின் வாக்கு திருட்டு அணியாக மாறிவிட்டது என ராகுல் காந்தி விமர்சித்த விவகாரம். பொறுப்பற்ற அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக தேர்தல் ஆணையம் பதில். பாலியல் வழக்கில் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என பரபரப்பு தீர்ப்பு. தண்டனை விவரங்களை நாளை அறிவிப்பதாக பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அறிவிப்பு. வேளாண் உரங்கள் கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதை தடுக்க கோரிக்கை. மத்திய பிரதேச சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். பீகார் எய்ம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவரை தாக்கியதாக ராஷ்டிரிய ஜனதா எம்எல்ஏ மற்றும் அவரது மனைவி மீது பரபரப்பு புகார். உயிர்காக்கும் சேவையில் ஈடுபடும் மருத்துவர்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாபெரும் பேரணி. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் நாளை தொடக்கம். 1256 முகாம்கள் அமைக்கப்பட உள்ள நிலையில் மருத்துவ பரிசோதனையின் முடிவுகள் உடனுக்குடன் வழங்கப்படும் என ராதாகிருஷ்ணன் அறிவிப்பு. மத்திய பாஜக அரசு நிதி தரவில்லை என திமுக பொய் பிரச்சாரம் செய்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பாரத ஜனதா நல்ல கட்சி என்றும் கோவில்பட்டி தொகுதியில் பிரச்சாரம். முதலமைச்சர் கேட்கிறார், மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தமிழகத்திற்கு தேவையான நிதி கொடுப்பதில்லை, திட்டங்கள் கொடுப்பதில்லை என்ற ஒரு தவறான தகவலை, அவதூறு பிரச்சாரத்தை நாடு முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரிக்க கோரிய யுபிஎஸ்சி மனு தள்ளுபடி. சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தின் முடிவால் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு பின்னடைவு. ஓபிஎஸ் தன்னிடம் சொல்லியிருந்தால் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் வாங்கி தந்திருப்பேன் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. மோடி மீண்டும் தமிழகம் வரும்போது ஓபிஎஸ் கேட்டால் கண்டிப்பாக சந்திக்க ஏற்பாடு செய்வோம் என்றும் தகவல். நேரம் ஒதுக்கி தரல அப்படின்ற ஒரு வருத்தத்துல தான் ஓபிஎஸ் இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் வாங்கி கொடுத்துருப்போம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சார், வரும் பிரதமர் திரும்ப வரும்போது திரும்ப ஓபிஎஸ் சந்திக்க வைக்க வாய்ப்பு இருக்கா சார்? அல்ல, அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சந்திப்பாங்க. ஓபிஎஸ் தரப்புல இருந்து கேட்டா
இபிஎஸ் அழுத்தத்தால் தான் ஓபிஎஸ் வெளியேறினாரா என்ற கேள்விக்கு இல்லை என நயினார் நாகேந்திரன் பதில். தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கும் போது வெளியேறிவிட்டார் என்றும் ஓபிஎஸ்க்கு வேறு எதுவும் பிரச்சனையா என்பது தெரியவில்லை என்றும் பதில். இல்ல அப்படி ஒன்றும் கருத்து இல்லை. சட்டமன்றத்தில் சந்திக்கும் போதும் சரி, நான் ஏற்கனவே போன்லயே நான் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுடைய சொந்த பிரச்சனை அல்லது வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது எனக்கு தெரியல. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் குறித்த கேள்விக்கு ஆவேசமடைந்த செல்லூர் ராஜு, அதிமுகவால் கைவிடப்பட்ட ஓபிஎஸ் பாவமில்லையா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு அவரை பற்றி தரக்குறைவாக பேச வேண்டாம் என காட்டம். இப்படி விட்டுட்டீங்களே, உங்களுக்கு மனது வலிக்கிறையா? பாவமாலையா சார்? ஒரு பெரிய தலைவர். இதெல்லாம் ஒரு தலைவரை பற்றி இவ்வளவு தரக்குறைவா பேசுறதே தவறு. அது மாதிரி பேசக்கூடாது. எரியாளர் எது வேணாலும் கேட்கறேன்னு கேட்கக்கூடாது. பாவம் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்ற தேவையில்லாத பேசாத. அப்புறம் நெறியாளர் கோவப்பட்டாங்கன்னு சொல்ல வரும். வார்த்தை அளந்து பேசணும். நீங்க நல்லா ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா எங்களை மாதிரி ஆள்கிட்ட, பொறுப்பான ஆள்கிட்ட கேட்கறேன், பொறுப்பா கேள்வி. ஜாதி பார்த்து பிணத்தை புதைக்கும் நிலை தமிழகத்தில்தான் உள்ளது என நத்தக ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேதனை. சாதி சார்ந்து குளம், சாதி சார்ந்து கிணறு, சாதி சார்ந்து சுடுகாடு, பணத்துக்கு என்னடா தனித்தனியா புதைக்கிற இடம்? இங்கேயா ஒவ்வொரு சாதிக்கு ஒரு புதைக்கிற இடமே தனித்தனியா இருக்கு. ஜாதிய ஆணவ படுகொலையிலும் அரசியல் கட்சிகள் வாக்குகளை தான் பார்க்கின்றன என குற்றச்சாட்டு. அஜித்தை கொலை செஞ்சது எது? சட்டம். ஏன் இவ்வளவு பேர் வரல? ஏன் இவ்வளவு போராடல? இது வாக்கு, 2 சாதி வாக்கு எனக்கு வேணும்னு அரசு துடிக்குது. நீங்க இதுல போய் நீங்க வாக்க பார்க்க கூடாது. நீங்க பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மறுத்துவிட்டதாக தகவல். நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் கட்சியில் தேசிய அளவில் முக்கிய பதவி ஆகியவற்றை குறிவைத்து காய் நகர்த்த திட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்திப்பு. மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய முதலமைச்சரை நேரில் சந்தித்து நலம் விசாரிப்பு. பிரேமலதா ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து ராமதாசும் முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக பரவிய தகவல். சென்னை வந்திருக்கும் ராமதாஸ் முதலமைச்சரை சந்திக்க நேரம் கேட்கவில்லை என விளக்கம். முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெறும் தொடரில் மேடை அமைக்கும் பணிகள் தீவிரம். சுமார் 500 ஏக்கர் பரப்பளவிலான இடத்தை சுத்தம் செய்து தடுப்பு கம்பிகள் அமைக்கும் பணிகளும் துவக்கம். தமிழகத்தில் நாளை 8 மாவட்டங்களுக்கு கனமழை அலர்ட் விடுத்த வானிலை மையம். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. நாளை மறுநாள் கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகை ஆகிய 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுப்பு. காரைக்காலிலும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட 13% குறைவு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆணவ படுகொலை வழக்கில் சுர்ஜித்தின் தந்தை கைது செய்யப்பட்ட நிலையில் கவினின் உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள், அமைச்சர்கள் நேரில் மரியாதை செலுத்திய நிலையில் சுர்ஜித்தின் தாயையும் விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி முழக்கம். ஆணவ படுகொலைக்கு ஆளான அன்பு
தம்பி கவினுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடல் சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டது. ஊர் மக்கள் திரண்டு வந்து கவின் உடலுக்கு இறுதி அஞ்சலி. படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடலை உச்சி முகர்ந்து கதறி எழுத தாய். உயிருக்கு உயிரான மகன் பொட்டலம் போல் கட்டப்பட்டிருப்பதைக் கண்டு தலையில் அடித்துக் கொண்டு கதறு. நெல்லையில் ஜாதி வெறியால் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை விவரம் வெளியீடு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்படும் நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 12 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முடிவு. பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் ஜாதி வரி பிடித்தவர் என கவினின் தந்தை பரபரப்பு குற்றச்சாட்டு. அவன கூலிப்பட தலைவன் ஜாதி வரி பிடிச்ச கும்பல் அவன் பல கொலைக்கு சம்பந்தப்பட்டவன் காசி பாண்டியன் தான் என் புள்ள கொலைக்கு பெரிய 2ஆம் நம்பர். காசி பாண்டியன் பணியில் நீடித்தால் இன்னும் பல படுகொலை சம்பவங்கள் அரங்கேறும் என பகீர் புகார். உளுந்துறான் கூலிப்பட தலைவன் அவன் சாதியில் பிடிச்ச ஓனாய் பயாவன். பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் காசி பாண்டியன் குறித்து கவினின் தந்தை கூறியுள்ளவை உண்மைக்கு புறம்பானவை என நெல்லை மாநகர காவல்துறை மறுப்பு. கொலை கொண்ட கவினிடம் காசி பாண்டியன் சட்டவிரோதமாக எந்த விசாரணையும் மேற்கொள்ளவில்லை என்றும் விளக்கம். சங்கராமன் கொலை வழக்கில் தொடர்புடைய A+ ரவுடி காதுகுத்து ரவி கைது. ஈரோட்டில் தலைமறைவாக இருந்தவரை கைது செய்து சென்னை அழைத்து வந்த போலீசார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை வனச்சரகர் அலுவலகத்தில் உயிரிழந்த விசாரணை கைதியின் உடலை வாங்க மறுத்து போராட்டம். தலை, கை, கழுத்து உள்ளிட்ட இடங்களில் காயங்கள் இருந்ததாகவும் உரிய நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் திட்டவட்டம். பார்த்தேன், உடம்பெல்லாம் காயமா இருக்கு, அந்த தலையில அடிச்சிருக்கிறாங்க, கையில வேதனை இருக்கு, இந்த இடிவிதத்தால எல்லாமே வேதனை இருக்கு. அப்பா காயத்துக்கு இதுக்கு எங்க தீர்மானம் செய்யணும். அங்க 1 நாள் 1 நாள் விட்டு போறதில்லைங்க.